2 தெசலோனிக்கேயர் 1:6 உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடே கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறது. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தை கொடுப்பது தேவனுக்கு நீதியா இருக்கு. அவரை செய்வார். இப்போ பாருங்க, நீங்க உங்களுக்கு உபத்திரம் கொடுக்கறது சின்ன ஒரு மனுஷர் தான், ஆனால் அவர்களுக்கு உபத்திரம் கொடுக்குற ஒரு பெரிய தேவன் பார்த்துக்கிட்டுங்க. சர்வல்ல தேவன், வானத்தை பூமி உண்டாக்கினார் பார்த்துங்க. அவர் உபத்திரம் கொடுத்தாருன்னு எப்படி இருக்கும்? இது புதிய ஏற்பாட்டில் இருக்கு இல்லையா? ஆமாம். 2 தெசலோனிக்கேயர் 1:6. அப்படியானால் உபத்திரவத்தை அவர் கொடுப்பார். வேதத்தில் அழகாக எழுதியிருக்கிறது பாருங்க. உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுக்கிறது தேவனுக்கு நீதியா இருக்கிறது. அப்போ உங்களை உபத்திரவப்படுத்துகிற உபத்திரவத்தை கொடுப்பாரு. உபத்திரவப்படுகிற உங்களுக்கு சீக்கிரத்தில் இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். தேவன் அதை செய்வார். பார்த்துக்கிடுங்க. அப்படியானால் அவர்கள் என்ன ஆவார்கள்? அதை குறித்து நமக்கு எண்ணம் வேண்டாம். அவர்களை நாம் பகைக்கவில்லை. அவர்களுக்காகவும் இயேசு ரத்தம் சிந்தி சிலுவையிலே மரித்திருக்கிறார். நம்முடைய சகோதரர்களாய் ஆக வேண்டியவர்கள், அவ்வளவுதான். யார் ஆண்டவரை அறியாது இருக்கிறவர்களும் அவர்களுமே நம்முடைய சகோதரர்களாக வேண்டியவர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது எல்லோரும் சகோதரர்களாய் சகோதரிகளாய் நாம் இருக்கிறோம். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே அவர்களுக்காகவும் கிறிஸ்து ரத்தம் சிந்தி இருக்கிறதுனால் நாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறி போவார்கள். வேதத்தில் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீதிமொழிகள் 17:11. துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான், குரூர தூதன் அவனுக்கு விரோதமாய் அனுப்பப்படுவான். முதல்ல கர்த்தர் செய்யறது என்ன? துஷ்டமான மனுஷர்களுக்கு விரோதமா குரூர தூதன், கொடுமை செய்கிற தூதனை அனுப்புவார். நம்பர் 2, நீதிமொழிகள் 24:15-16. துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே, அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். துன்மார்க்கர் இப்படி துஷ்டன் வரும்பொழுது அவன் ஒரு நாள் தீங்கிலே இடருண்டு போய் கிடப்பான், தீங்கிலே தீமையிலே மாட்டிக்கொண்டு கிடப்பான். இப்போ உங்களுக்கு விரோதமாக வந்தால் அவங்க தீங்கு என்னும் ஒரு ட்ராப்பில் மாட்டி அவங்க கிடக்க போகிறாங்க, ஒரு வலையில் சிக்குண்டு கிடக்க போகிறாங்க என்பது அர்த்தம். அடுத்து வேதவசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். சங்கீதம் 118:12. தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பு போல அணைந்து போவார்கள். தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், கொட்டலான்ட்டு அப்படி சூழ்ந்து கொள்ளுகிறாங்க. ஆனால் அவங்க எல்லாம் அணைய போகிறது எப்படின்னா, முள்ளில் பற்றின நெருப்பு போல சீக்கிரமாக போயிடுவாங்க, அணைஞ்சிடுவாங்க. இப்போ நல்லா நீங்கள் கவனிச்சுக்கிடுங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு அவர்களை சீக்கிரத்தில் அணைய பண்ணிடுவார். அவர்களுடைய தீபம் அணைந்து போகும், முள்ளில் பற்றின நெருப்பு போல அணைந்து போவார்கள். முள்ளில் பற்றின நெருப்பு போல அணைந்து போவார்கள். முட்களெல்லாம் சேர்த்து முள் காட்டிலிருந்து எடுத்து வந்து அதை எரிச்சா அந்த எரிக்கிற சத்தம் கேட்டிருக்கிறீங்களா? சின்ன பிள்ளைல சட 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 சடன்னு எரிக்கிற சத்தம் கேட்கும். ஆனால் பாருங்க, முள்ளில் பற்றின நெருப்பு பாருங்க சீக்கிரத்தில் உடனே அணைஞ்சு போயிடும். அவ்வளோதான். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, சீக்கிரத்திலே அணைந்து போவார்கள். நம்ம விரும்பலை, ஆனால் நடக்குமா? அப்போ தேவனுடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாக ஒரு எழும்பினால் முள்ளில் பற்றின நெருப்பு போல அணைஞ்சு போவார்கள். அணைந்து போவார்கள்னே எழுதியிருக்கு. அவருடைய தீபத்தை அணைத்து விடுவாராக இருக்கும். ஏன் அந்த போராட்டம் அவர்களுக்கு? அவர்கள் பாட்டு நல்லா அவங்க இஷ்டப்படி வாழ வேண்டியதானே. அவங்களுக்கு காலங்களை தேவன் கொடுத்திருக்கிறது, தேவன் தம்மை அறியும்படிக்கு அவர்களை அழகாய் காலங்களெல்லாம் கூட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கார். துஷ்டருக்குமே ஏன் காலத்தை கூட்டி கொடுக்குறார்? எப்படி ஆயிலும் இவனும் நம்ம பிள்ளையாக மாறி, ஆமாம், இந்த துஷ்ட மனுஷனும் கூட நம்முடைய பிள்ளையாய் மாறி நம்முடைய ராஜ்யத்தில் வந்து நிற்கணும் அப்படின்னு தான் அவர் நின்றுட்டு இருக்கிறாரு. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவனுக்காகவும் ரத்தம் சிந்தி மறிக்க ஒப்பு கொடுத்தாரே. அதனால் காத்திருக்கிறார். தகப்பனுடைய உள்ளம், பிதாவினுடைய உள்ளம் அது. ஆம், ஆனால் குமாரனுடைய ரத்தம் விலையேற பெற்றது. எந்த விலையும் சொல்ல முடியாது. பைபிளில் எழுதப்படும் போது தேவகுமாரனுடைய ரத்தத்தை குறித்து தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபைன்னு எழுதியிருக்கு. சுய ரத்தம்.
தேவன் அவருடைய குமாரன், அவர் ஜெனிப்பிக்கப்பட்டதுனால தேவனுடைய சுய ரத்தம் தான் அங்கே உள்ளே இருக்குது என்பது போல அழகாக எழுதப்பட்டிருக்கு. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் மீட்டுக்கொண்ட உம்முடைய ஜனம், ஆம் சபை என்று எழுதியிருக்கிறது. அப்படியானா ஆம், தேவனே அவரை ஜனிப்பித்தார். இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். அப்ப தேவனுடைய சுய ரத்தமே அவருக்குள்ளே ஓடுகிறது, குமாரனுக்குள்ள. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், தேவன் ஆவியாக இருக்கிறார். எழுதியிருக்கு பார்த்தீங்களா, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்தது. பிதாவும் குமாரன் ஒன்றாய் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி குமாரன் சொல்லுகின்றார். அந்த அளவு அப்படியே முழுவதுமாய் குமாரன் பேர் அன்பு வைத்திருந்தவராக இருக்கிற போதும் மனுஷர் விடுவிக்கப்படணும் பாவத்தில் இருந்துன்றதுக்காக ரத்தம் சிந்தி மறிக்க ஒப்பு கொடுத்திருக்கார். அப்போ அந்த துஷ்ட மனுஷருக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறதுனால காலம் தாழ்த்துறார். ஆனால் ஒன்று, அவர்களுக்கு வேற தீமை பாவம் செஞ்சு போயிட்டு இருக்கும் போதெல்லாம் விட தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவதாசர்களுக்கு விரோதமாக எழும்புகிற போது அவங்க ஒன்று மட்டும் நிச்சயம், முள்ளில் பற்றின நெருப்பு போல சீக்கிரமாய் அணைந்து போவார்கள். அவர்களை என்ன செய்வாராம் ஆண்டவர்? அடுத்து என்ன வேதவசனம் சொல்லுகிற படிக்கிறேன் பாருங்க. எரேமியா 12:14. இதோ நான் என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு காணியாட்சியாக கொடுத்த என் சுதந்திரத்தை தொடுகிற துஷ்டரான அயலார் அனைவரையும் தங்கள் தேசத்தில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லுகிறார். தேவன் அப்ப என்ன பண்ணுவார்? தங்கள் தேசத்தில் அவங்க இராதபடி பிடுங்கி போட்டுருவார். நான் நினைக்கிறேன் வேற தேசத்துக்கு அனுப்பிடுவார் என்னமோ தெரியல. அந்த காலத்துல எல்லாம் நாடு விட்டு நாடு கடத்திடுவாங்க. ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா நான் கொடுத்த காணியாட்சியில கை வச்சா, நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம், அவர்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மை, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு சிறு நிலமானாலும் பொருளானாலும் எதுவும் தேவன் கொடுத்திருக்கிற சுதந்திரம், அதுல கை வச்சா ஒரு நாள் வரும், அவர்கள் தங்கள் தேசத்தில் இராதபடி பிடுங்கி போடுவேன்னு ஆண்டவர் சொல்றார். முள்ளில் பட்ட நெருப்பு போல சீக்கிரமா அணைஞ்சு போவாங்க, தேசத்திலே இராதபடி பிடுங்கி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நீங்க பயப்படாதீங்க. நீதிமானுக்கு வருகிற ஆசீர்வாதங்களையும் துன்மார்க்கு வருகிற தீமைகளையும் உங்கள் கண் காணும். நீதிமானே, நீ பயப்படாதே, கர்த்தர் உன்னை கைவிடாரே. எல்லா தீமைக்கும் உன்னை விலக்கி காத்து தம்முடைய ராஜ்யத்தை, பரம ராஜ்யத்தை அடையும் வரைக்கும் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அழகா பவுல் சொல்லுகிறார், இதோ பரம ராஜ்யத்தை அடையும் வரைக்கும் உன்னை எல்லா தீங்குக்கும் அவர் விலக்கி காக்க வல்லவராய் இருக்கிறார், என்னை அப்படி விலக்கி காக்க வல்லவராய் இருக்கிறார் என்று அர்த்தம் பட அவர் எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 4:18 கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார், அவருக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கவனிங்க, சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக சொல்ற ஒரு வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஆண்டவருக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாது. ஏன்னு கேட்டா, கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். எல்லா தீமை நின்று ரட்சித்து பரம ராஜ்யத்தை அடையும்படி அவர் காப்பாற்றுவார், அதுவரை என்னை காப்பார் என்று அழகாய் பவுல் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப பவுல் அழகா சொல்லுகிறார், அவருக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. தேவனே, உமக்கு சதா காலங்களில் மகிமை, கனம், துதி உண்டாவதாக. அப்படி சொல்றது ஆண்டவருக்கு எவ்வளவு கொள்ளை பிரியமாயிருக்கும். ஆம், அப்படி சொல்லலாம். ஆண்டவர் உங்களை எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்து பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, பயப்படாதிருப்பதாக. பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பார்னா என்ன அர்த்தம்? பாதாளத்தில் விழாமல், பின்மாற்றம் அடையாமல், அசுத்தத்தில் கால் வைத்து விடாமல் பரம ராஜ்யத்தை அடையும்படி கடைசி வரை பின்வாங்காமல் காத்து தம்முடைய ராஜ்யத்திற்குள் சேர்த்துக் கொள்வார். ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் அதுதான் எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம், எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த நாளிலே உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும், சமாதானமாய் இருக்கட்டும், சந்தோஷமாய் இருங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை காப்பார். உங்களுக்கு விரோதமாய் உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிற காணியாட்சி, உங்கள் சொந்தமாக கொடுத்திருக்கிற நிலம், நன்மைகள், இதில் யாராயிலும் கை வைப்பார்களானால், அவங்க வாட்டுக்கு அவங்க போயிட்டு இருந்தால் அதில் ஒன்றும் இல்லை, உங்களுக்குரிய நன்மைகளை கை வைப்பார்களானால் ஆண்டவர் அவர்களை சொந்த தேசத்தில் இராதபடி பிடுங்கி போடுவார்.
மட்டுமல்ல, முள்ளில் பற்றின நெருப்பு போல சீக்கிரமாய் அணைந்து போவார்கள். நாம் அவர்கள் அப்படி சேதப்படுவதற்கென்று விரும்பவில்லை. ஆனால் தேவனோ அதை செய்கிறவராக இருக்கிறாராம். வேதாமத்திலே பார்ப்பீர்களானால், தேவன் அனுப்பின 2 சாட்சிகளுக்கு விரோதமாய் எழும்புகிற மனுஷரை அந்த சாட்சிகளுடைய வாயிலிருந்து புறப்படுற அக்கினி தாமே சுட்டெரிக்குமா. அப்படியானால் தேவன் எந்த காலத்திலும் தம்முடைய ஜனத்தை காப்பதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. 2வது, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒரு எல்லையின் நடுவில் இருந்தே ஒரு ரட்சிப்பு உங்களுக்கு வரும்படி வைப்பார். நான் வேதத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். யாத்திராமம் 2:7. அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒரு ஸ்திரியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி, அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். இது என்ன? மோசேயை தண்ணீரிலே போட்டுவிட்ட ஒரு நேரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பார்வோனுடைய கட்டளை கடுமையாயிருந்தது. இஸ்ரவேலர் நடுவே ஆண் பிள்ளை பிறக்குமானால் நதியிலே கொண்டு போய் போட்டுவிட வேண்டும். ஆகவே நாளானது வந்த பொழுது இந்த பிள்ளையை நதியிலே போட்டுவிட போனார்கள். ஒரு நாணல் பெட்டியை செய்து அதிலே பிள்ளையை வைத்து நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தார்கள். கொஞ்ச நேரமாவது அப்படியே அசைஞ்சிக்கிட்டு இருக்கிற நாணலுக்குள்ளே நிற்கட்டும், அப்புறம் தண்ணீர் ஓடுகிற வேகத்துக்கு இதை இழுத்துட்டு போகும். அப்போ அதனுடைய தமக்கை, அந்த தாய் ஓடோடி தூரத்துக்கு போய்விட்டார்கள் என்று எண்ணுகிறேன். அதனுடைய சகோதரி, அந்த பிள்ளையினுடைய அக்காள் மிரியாம் அங்கே நின்று பார்த்து கொண்டே இருக்கிற பிள்ளைக்கு என்ன ஆகும் பார்த்து கொண்டே இருக்கிற. பாருங்க, கொடுமையான மக்கள், பெரு வெள்ளத்து இறைச்சலை போல துஷ்ட மனுஷருடைய கோபம் மனுஷர் மேல எழும்பும் பொழுது, பெரு வெள்ளம் வந்து மதில் மேல் மோதும் போகிறது போல வரும் பொழுது, ஏழைக்கு பலனும் எளியவர்களுக்கு திடனும் அணியர் என்று எழுதியிருக்கு. பார்த்தீங்களா? இவங்களுக்கு தேவன் எப்படி உதவி செய்கிறார். இப்போ அந்த புள்ள நாணல் பெட்டிக்குள்ளே எவ்வளோ நேரம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த நதியின் வேகத்துக்கு ஒரு நேரம் கவிழ்ந்து விடுமா இருக்கும். அந்த பிள்ளை அழுகிறதோ என்ன ஆகிறது அப்படின்னு பார்க்க அந்த பிள்ளையினுடைய அக்காள் அப்படியே நின்று கொண்டிருக்கிறார்கள். நடுங்கி நின்று போது பாருங்க, ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. பார்வோனுடைய குமாரத்தையே அங்கே ஸ்நானம் பண்ண வர வைக்கிறார். கரெக்டாக பார்த்தீங்களா? அப்போ வந்துட்டும் அவங்களுடைய தாதிமாரெல்லாம் இங்கங்கே உலாவிக்கிட்டே இருந்தாங்களாம். அவங்க கண்ணில் படலை. இவர்களுடைய கண்களில், பார்வோனுடைய குமாரத்தி கண்ணில் பட்டது. அங்கே ஒரு பெட்டி இருக்குது, அதை எடுத்துட்டு வாங்க. அதை என்ன பார்க்கலாம், நாணல் பெட்டியுமா இருக்குது, அதை பார்க்கலாம். எடுத்துக்கொண்டு வந்தால் பிள்ளை அழுதது. அப்போ ஒரு இரக்கத்தை ஆண்டவர் தோன்ற பண்ணினார். தாய் உள்ளம் பெண்களுக்கு இருக்கும். அந்த தாய் உள்ளம் பாருங்கள், அடடா மனம் இறக்கம் வந்து விட்டது. இல்லை, நான் இந்த பிள்ளையை காப்பாற்றுவேன் போட்டிருக்காங்க, ரொம்ப அழகான பிள்ளையாக இருக்குது, இந்த பிள்ளையை நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு பேசி தீர்மானம் எடுத்த உடனே அந்த பிள்ளையின் தமக்கை ஓடி வந்தாள். உங்களுக்கு இந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு ஒரு தாயை கூட்டிக் கொண்டு வரட்டுமா, பால் கொடுக்கும் ஒரு தாயை கூட்டிக் கொண்டு வரட்டுமான்னு சொல்லி கேட்டாள். சரி கூட்டிக் கொண்டு வா. ஆமாம், அது நல்லதில்லை, அவங்க வளர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா கரெக்டாக போய் மோசையுடைய தாயை கூட்டிக் கொண்டு வந்தாள். இப்போ இந்த மோசையுடைய தாய் வீட்டில் இருந்து அந்த பிள்ளையை திரும்ப வளர்க்கும் போது எவ்வளவு சந்தோஷமாக பாடியிருப்பாங்க பாருங்கள். நான் நினைக்கிறேன் பார்வோனுடைய குமாரத்தி தன்னுடைய மோதிரத்தை கழட்டி கூட கொடுத்து அடையாளமாக கொடுத்து விட்டுருக்கலாம். போர் செயல் வந்தால் காட்டுங்க இந்த மோதிரத்தை. பார்வோனுடைய குமாரத்தி சொல்லியிருக்கிறாங்க, இந்த பிள்ளையை தொடக்கூடாது. ஏற்கனவே அவர்கள் போய் கட்டளையும் கொடுத்துருப்பாங்க, அந்த தெருவில் இருக்கிற அந்த பிள்ளையை மட்டும் தொடக்கூடாது என்று கூட சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ஆகவே எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் பாருங்கள். இதுவரையிலும் அந்த பிள்ளையை தாலாட்டு பாடுறதுக்கு யோசனையாக இருந்த தாய் இப்போ நல்லா உறக்க சத்தமாக அழகாக பாட்டு பாடியிருப்பாங்க. ஆண்டவரை பற்றி போல் இந்த பாடலை அழகாக பிள்ளையை சீராட்டி தாலாட்டும் போது பாடியிருப்பாங்க. இப்போ கவனிங்க, எங்கே இருந்து உதவி வந்தது? அழிக்க தேடின எல்லையிலிருந்து ஒரு உதவி. தாவீதும் அவரோடு இருந்த மனுஷருமாக அவர்கள் வெளியே சென்றிருந்த பொழுது அவருடைய வீட்டார் எல்லோரையும் கொள்ளையாடி கொண்டு போனார்கள் பாருங்கள். அந்த நேரத்தில் தாவீது ஆண்டவரிடத்தில் கேட்டார்,
ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும் இந்த நேரத்தில்? போ, கொள்ளையாடின அந்த ஜனக்கூட்டத்தை தொடர்ந்து போ, நீ எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்ளுவாய். அப்போ இவர் போகும்போது பாருங்க, கரெக்டாக அந்த எதிரியான மனுஷருடைய கூட்டத்தில் ஒருவன் வியாதிப்பட்டதுனால அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. இவங்க நேராக போகும்போது வழியில் கண்டுபிடித்தாங்க. அவனுக்கு நல்ல உணவு கொடுத்து 3 நாள் சாப்பிடாம தண்ணீர் குடிக்காமல் கிடக்கிறான். அவனுடைய எஜமான் விட்டுட்டு ஓடி போயிருந்தாங்க. இப்போ இவங்க நேரடியாக உணவு கொடுத்த உடனே அவனுக்கு உயிர் திரும்ப வந்தது. என்ன செய்யணுங்க? அந்த ஆட்கள் போகிறாங்களே, அவங்கள காட்டி கொடுக்க முடியுமா? அவனுடைய டீம் மக்கள் போகிறாங்களே, காட்டி கொடுக்க முடியுமா? அப்போ அவன் சொன்னான், என் உயிரை காப்பாற்றினீங்க, ஆனால் ஒன்று, என் எஜமான் கையில் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுங்க. அந்த நாட்களில் எவ்வளவு விசுவாசமாய் நின்று இருந்தார்கள். ஆணையிட்டு கொடுத்த உடனே கூட்டி கொண்டு போய் காண்பிச்சான். இப்போ நீங்கள் கவனிக்கணும், மோசேயை வளர்க்குறதுக்கு யார் ஆர்டர் போடுறார்? எந்த இடத்துலேருந்து ஆர்டர் இப்போ வந்திருந்ததோ, எல்லா பிள்ளையும் தண்ணிக்குள்ளே போடணும்ன்ற சொல்லி அதே வீட்டில் இருந்து ஒரு பெண் அழகாக அருமையாய் ஆர்டர் போடுறாங்க. இந்த பிள்ளைய மட்டும் ஒன்றும் செய்யக்கூடாது. அவங்க சொல்லுதான் ஆர்டரு, அவங்க சொல்லுதான் நிலை நிற்குது. அழகாக வளர்ந்து வந்தார்ல மோசே, எழும்பினார்ல, அதே அரண்மனையில் நின்னார்ல. எப்படி? எந்த ஜனத்தினிடத்திலே இருந்து தீய கட்டளை பிறந்ததோ அதே அந்த ஜனத்தின் அரண்மனையிலேயே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுகிறவராக வளர்ந்து வந்தாரா இல்லையா? எப்படி? அப்போ ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டம் ஒன்று உண்டானால் ஒரு நபர் உங்கள் பக்கம் இருப்பாங்க எப்பயுமே. பிலாத்து பாருங்க, தீய தீர்ப்பு சொல்ல போறாருன்னு அறிஞ்ச உடனே கர்த்தர் யார்கிட்ட பேசுறார்? பிலாத்தினுடைய மனைவிட்ட பேசலையா? அந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்யாதிரும். இன்னைக்கு வர்ற ஒரு கேஸ், இந்த காரியம், நீர் ஒரு நீதிமானுக்கு தப்பான தீர்ப்பு எழுதிக்கிட போறது போல நான் பார்க்குறேன், வேண்டான்னு சொல்லி வெகுபாடு பட்டேன் என்று சொல்றாங்க. ஒரு ஆள் கரெக்டாக வச்சிருக்கிறார் பாருங்க. அப்படியானால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தேவன் உங்களுக்கு தீமை செய்கிற எல்லையிலிருந்தே ஒரு குறிப்பிட்ட நபர் நன்மை செய்யும்படி புறப்பட்டு வர பண்ணுவார். அதுதான் எளியவனுக்கு பலன், ஏழைக்கு பலன், எளியவனுக்கு திடன். அதுதான் வந்து நின்றோம். பயப்படாதீங்க. எந்த எல்லையில இருந்து உங்களுக்கு தீமை புறப்பட்டதோ அவர்கள் நடுவிலேயே இருந்து உங்களுக்கு ஒரு நன்மை வரும்படி தேவன் செய்வார். உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. அதுதான் ஏழைக்கு பலனாய் அவர் இருக்கிறேன் என்பதை நிரூபிக்க, எளியவர்களுக்கு திடனாய் தேவன் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க ஒரு அழகான காரியத்தை தேவன் செய்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தேவனால் எல்லாம் கூடும். இதையும் அவரால் செய்ய முடியும். தேவன் இதையும் செய்வார். நல்லா கவனிங்க, சவுல் தாவீதை கொல்ல நினைக்கிறார் பார்த்தீங்களா? அவங்க வீட்டிலேயே ஒரு ஆள் யோனத்தான் அழகா அவரை காப்பாத்துறதுக்கு நிக்கலையா? சவுல் இப்ப தப்பிச்சுக்க ஓடிக்க. அவங்க வீட்டில் இருந்தே, சவுல் வீட்டில் இருந்தே ஒரு பெண்ணை திருமணம் பண்ணை கொடுக்க வைக்கலையா ஆண்டவர்? முத பெண்ணை நோ மாட்டேன்னு சொன்னால அடுத்த பெண்ணை கொடுக்க வைக்கவில்லையா? அப்ப நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, உங்களை உபத்திரவப்படுத்தும்படி திட்டமிடுகிற எல்லைகள் மனுஷர் மத்தியில் இருந்தே உங்களுக்கு ஒரு நன்மை வரும். உங்களுக்கு ஒரு கிரியை நடக்கும், நற்கிரியை உங்களுக்கு நடக்கும். அது எப்படி நடக்கிறது? அதுதான் தேவனுடைய செயல். தேவனுடைய செயல். வேதவசனம் சொல்லுகிறது, ஆதி முதல் அந்த மட்டும் தேவன் செய்து வருகிற கிரியைகளை மனுஷன் அறியான். உங்களுக்கு தெரியாது, ஆண்டவர் இதை செய்வார், அழகா செய்வார். மோசேயை வளர்க்க பார்வோனின் குமாரத்தியையே தேவன் அழகாய் வைக்கிறார். பார்வோனின் குமாரத்தி என அழகா பெரியவனான போது அவங்ககிட்ட போய் விட்டுட்டாங்க. அப்புறமா அங்கே எப்படி மன ரம்மியமாய் அங்கே இருக்கிறார் பார்த்தீங்களா? அதன் பின்புதான் அவர் தன் சகோதரை சந்திக்கும் எண்ணம் உண்டாயிற்று. இருக்கட்டும், நன்றாய் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் உங்களுக்கு விரோதம் செய்கிறவர்களுடைய எல்லையிலேயே உங்களுக்கு ஒரு நபர் உங்களுக்கு ஒசவு துணையாய் வந்து நிற்க பண்ணுவார். அவர்கள் நல்ல ஆலோசனை கொடுப்பார்கள். அந்த எல்லையிலே நீங்கள் தப்பு வைக்கப்படுவீர்கள். வேதாந்தத்தில் பாருங்க, தாவீதுக்கு விரோதமாய் ஆலோசனை சொல்லுகிறதற்கு
அக்கித்தோப்பேல் நின்றபோது அழகாய் தாவீதின் சமூகத்திலிருந்து சென்ற ஒருவன் அழகாய் அந்த ஆலோசனையை அபத்தமாக்கி போட தேவன் வைத்தார் அல்லவா? ஒரு நபர் போதும். இந்த ஒரு நபர் அழகாய் கிரியை செய்ய தேவன் அனுகிரகம் பண்ணுவார். அங்கு இருக்கிற எல்லையில் இருக்கிற ஒரு நபர் உங்களுக்கு இரக்கம் பாராட்ட தேவன் வைப்பார், அனுகூலமாக வைப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தேவனால் எல்லாம் கூடும். தேவன் இறங்குவார், உங்களை தப்புவிப்பார், அழகா தப்புவிப்பார். பொறாமையும் போட்டியும் நிறைந்த இவ்வுலகில் எல்லைகள் திடனாய் நிற்கட்டுமே. பொறாமையும் போட்டியும் நிறைந்த இவ்வுலகில் எல்லைகள் திடனாய் நிற்கட்டுமே. யாப்பேசை ஆசீர்வதித்த தேவனே, யாபேசை ஆசீர்வதித்த தேவனே, என்னையும் இன்றே ஆசீர்வதியும். என்னையும் இன்று ஆசீர்வதியும். தீங்கென்னை துக்கப்படுத்தாமல் காத்து எல்லையை பெரிதாக்கும் தேவனே,